ஓம் சாய்ராம். சாய் அன்பர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். பாபாவின் அருள்வாக்கு. ஆசையோட வாழறது தப்பில்லை, பேராசையோட வாழறது தான் தப்பு. எந்த ஒரு விஷயத்துக்காக நாம் ஆசைப்படுறோமோ அதை போராடி பெற வேண்டும். அதை விட்டுட்டு பேராசைப்பட்டு அதற்காக தவறான வழியில் ஈடுபட்டு அதனால் வரக்கூடிய விளைவுகளை நாம் சந்திக்கும் போது தான் நம்மளுடைய வாழ்க்கை தேவையில்லாத விஷயங்களில் சிக்கி நாம் கஷ்டப்பட வேண்டிய நிலைமை வருது. எந்த ஒரு செயலுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கத்தான் செய்யுது. நாம் வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு கரடு முரடான பாதையை போன்றது தான். அதில் மேடு பள்ளம் குழிகள் எல்லாம் நிறைஞ்சு இருக்கும். ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது எல்லாத்தையும் நாம் சரியாக கவனித்து நாம் பயணப்பட்டோன்னா நம்மளுடைய வாழ்க்கை சரியாக பயணப்படும். அப்படி இல்லாமல் மனசை தேவையில்லாத விஷயங்களில் செலுத்தும் போது தான் அது நம்ம தேவையில்லாத அதல பாதாளத்துக்குள்ளே கொண்டு போய் விட்டுடும். நம்மளுடைய நிறைவான மனமே நம்மளோட வாழ்க்கைக்கான ஆதாரம். இதைத்தான் நான் சாய் சச்சரிதத்தில் ஒரு கதையின் மூலமாக சொல்லியிருப்பேன். தாஷ்கனு ஈஷா உபனிஷத்துக்கான விளக்க உரைக்கான ஒரு உதவியை என்கிட்ட கேட்பார். அவருக்கு நான் நேரடியாக அதற்கான பதிலை சொல்லாமல் காகா சாஹிப் தீக்ஷித்துடைய வீட்டு பணிப்பெண் உன்னுடைய இந்த கேள்விக்கான பதிலை கொடுப்பாங்கன்னு சொல்லி அந்த இடத்துக்கு போய் அவரும் சரியான பதிலை பெறுவார். என்னன்னா, அந்த வீட்டு வேலைக்கார பெண் என்ன செய்வான்னா, பழைய உடைய உடுத்திக்கிட்டு இருப்பா. அவ அந்த உடையிலேயே அந்த வீட்டு வேலைகளை செய்து கொண்டு இருப்பா. அப்போது ரொம்பவே சந்தோஷமான மனநிலைமையோட அந்த குழந்தை கருஞ்சிவப்பு நிற பார்டர் போட்ட பாவாடை நான் கட்டிக்கிட்டு இருக்கேன், நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உற்சாகமாக ஒரு பாடலை பாடிக்கிட்டே வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை, அதாவது பாத்திரம் கழுவக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருப்பாள். யார் இவ்வளோ அழகாக பாடுறாங்கன்னு போய் பார்த்த தாஷ்கனுவுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். ஒரு ஏழை பொண்ணு கிழிந்த ஆடைகளை அணிந்து கொண்டு இவ்வளோ உற்சாகமான மனப்பாங்கா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுவார். அந்த குழந்தைக்கு அவர் காகா சாஹிப் தீக்ஷித் கிட்ட சொல்லி ஒரு நல்ல புத்தாடையை வாங்கி கொடுப்பார். அந்த குழந்தையும் அந்த உடைய உடுத்திக்கிட்டு அடுத்த நாள் வழக்கம் போலவே தன்னுடைய வேலை பணிகளை செய்து கொண்டிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டே ரொம்ப உற்சாகமாக இருப்பா. அடுத்த நாள் இந்த புது உடைய வீட்டில் கழட்டி வச்சு பத்திரப்படுத்திட்டு தன்னுடைய பழைய அந்த கந்தல் ஆடையையே போட்டுக்கிட்டு திரும்பவும் வேலைக்கு அதே உற்சாகத்தோடு வேலையை செய்து கொண்டிருப்பதை நம்ம தாஷ்கனு மகராஜ் பார்ப்பார். அப்போ நினச்சிக்குவார், பாபா சொன்ன மாதிரி சந்தோஷங்கிறது நாம் உடுத்திக்கிற உடையிலையோ இல்லை நாம் பார்க்குற விஷயங்கள்லையோ, நாம் எதிர்பார்க்குற பொருள் நம்ம கைக்கு சேர்ந்து அதை நாம் அனுபவிக்கிறதுலையோ இல்லை, நம்மளுடைய மனதில் தான் சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்குது. இதை அந்த குழந்தை எத்தனை அழகாக விளக்கி இருக்கா பாருங்க. பழைய ஆடை கந்தல் ஆடை போட்டுட்டு இருக்கும் போதும் அவள் சந்தோஷமாக தான் இருந்தா. புதிய ஆடையை போட்டுக்கிட்டு அவள் வேலையை செய்யும் போதும் அதே வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்பவும் அதே மனப்பாங்கில் அதே உற்சாகமாக தான் இருக்கா. அடுத்த நாள் திரும்பவும் அதே கந்தல் ஆடையை அணிந்து கொண்டு வந்த போதிலும் அந்த குழந்தை அதே உற்சாகத்தோடு தான் இருக்கா. இதில் அவளுக்கு புதிய உடை சந்தோஷத்தை கொடுக்கல, பழைய உடை துக்கத்தை கொடுக்கல. ரெண்டுமே ரெண்டு விதமான விஷயங்களை தரக்கூடியவர்களாக இருந்தாலும் அவளுடைய மனமாகப்பட்டது சந்தோஷத்தை மட்டுமே கிரகித்து கொண்டு அந்த குழந்தை சந்தோஷமாக இருக்கிறா. இந்த விஷயத்தை, இந்த உண்மையை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டா போதும், வாழ்க்கையில் முன்னேறிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த கதைக்கான படிப்பினை. அதுபோல தான் உன்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை நீ திருப்தியாக பாரு, கிடைச்சதை திருப்தியாக ஏற்றுக்கோ. கடவுள் உனக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்துருக்காரு இல்லையா? எத்தனை பேர் நேரத்துக்கு உணவு கிடைக்காம பசியினால் வாடுறதும், ஏன் அதற்கும் ஒரு படி மேலே போய் எத்தனையோ நாடுகளில் அவல நிலை, உணவு கிடைக்காம இறக்கக்கூடிய நிலையிலெல்லாம் கூட மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாரு, உனக்கு வேலைக்கு கடவுள் உன்னுடைய உணவுக்கு படி அளக்கிறார். உடைக்கும்
இருப்பிடத்துக்கும் எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொள்கிறார். உனக்கு எல்லாமே சரியான நேரத்தில் நடக்குது. உன்னுடைய பெற்றோர் உன்னை பாராட்டி சீராட்டி வளர்த்து உனக்கு நல்ல உடைகளை கொடுத்து நல்ல உணவை கொடுத்து ஒரு வயது வரும் வரை உன்னை நல்லபடியாக பத்திரமா பார்த்து பாதுகாத்து வளர்த்து உனக்கு வேண்டிய கல்வியை கொடுத்து நீ சரியான ஒரு வயதை அடையும் போது உனக்கான வாழ்க்கை துணையை அமைத்து கொடுத்து உன்னுடைய குடும்பம் உன்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லி அமைத்து கொடுக்குறாங்க. அவங்க ஒரு கருவி மட்டுமே. இவை அனைத்தையும் உனக்கு செய்கிறது எல்லாம் வல்ல பரம்பொருளான கடவுள் மட்டுமே. அப்படி இருக்கிற கடவுளுக்கு நீ என்னைக்காவது ஒரு நாளாவது நன்றி சொல்லியிருக்கியா? கிடைக்காத விஷயங்களுக்காக கடவுளை எத்தனை நாள் திட்டுற. ஆனால் எத்தனையோ நல்ல விஷயங்களை நீ பிறந்து குழந்தையில இருந்து இன்னைக்கு ஒரு மனுஷனாக நிற்கிற வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்களை உனக்கு அளித்த கடவுளுக்கு மனதார நன்றி கூறு. இத்தனை நாள் வரைக்கும் நீ எப்படி வேணால் வாழ்ந்திருக்கலாம், விரக்தியில் விழுந்திருக்கலாம், ஏன் இந்த வாழ்க்கையே ஒரு போராட்டம், இந்த வாழ்க்கையே வேணான்னு கூட நினச்சிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இப்போ இந்த பதிவின் மூலமாக என்னுடைய இந்த அருள் உரையை அறிவுரையை கேட்ட பிறகாவது உன் மனசில் மாற்றம் வந்ததா? வந்தே ஆகணும். வந்தாதான் உன் வாழ்க்கை இனிமே வளமாகும். என்னை நோக்கி வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்கும் எல்லா விதமுமான நன்மைகளும் கிடைச்சிடுதான்னு சொல்லி கேட்டால் கிடைக்கிறதுங்கிறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. எனக்கு ஆண்டியும் அரசனும் ஒருவர்கள் தான். நான் இவங்களுக்குள்ள பெரிய அரசன் வந்தாலும் சரி, ஒரு பிச்சைக்காரன் வந்தாலும் ரெண்டு பேரையும் சமமாகத்தான் பாவிக்கிறேன். என்னுடைய இந்த அறிவுரையையும் எல்லோருக்கும் பயன்படும் விதமாக ஒரே மாதிரியாகத்தான் அறிவுரைகளை வழங்குகிறேன். அதை யார் எடுத்துக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறி செல்கிறார்களோ அவர்கள் பயனடைகிறார்கள். மற்றவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை வீணடிக்கிறார்கள். இப்போ வாழ்க்கை உன் கையில் தான் இருக்கு. உன்னை படைத்த கடவுள் உனக்கு அனைத்தையும் கொடுத்திருக்கிறார். கடவுளுடைய பிரதிநிதியாக இருந்து உனக்கு நான் இந்த அறிவுரைகளையும் வழங்கியிருக்கிறேன். இதை கொண்டு நீ வாழ்க்கையில் முன்னேற்றமான பாதையை நோக்கி செல்வாயா? எனக்கு பதில் சொல்லு. நீ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படத்தான் உன் குரு உன் முன்னால் தினமும் உன் வீட்டில் அமர்ந்து நீ எனக்கு செய்யக்கூடிய எளிய பூஜை முறைகளை ஏற்றுக்கொண்டு மகிழ்வாக உன் வீட்டில் தான் அமர்ந்திருக்கிறேன். என்னை தேடி வெளியில் எங்கேயும் போகாத. நான் உன் கூட உன் வீட்டில் தான் வசிச்சுட்ருக்கிறேன். எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக இரு. உன்னுடைய மனம் உற்சாகமாக இருந்தால் உன்னுடைய தேக ஆரோக்கியம் மேம்படும், நல்ல சிந்தனைகள் மேம்படும். இந்த தெளிவான சிந்தனையோடு நீ உன்னுடைய கடமைகளை சரிவர செய்து வந்தால் வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்பவே சுலபமாக சாதிக்க முடியும். என்னுடைய அருள் ஆசீர்வாதம் எப்பவும் உன் கூட தான் இருக்கு அப்படிங்கிறத மறந்துடாத. எப்பவும் சதா சர்வ காலமும் கடவுளுக்கு நன்றி சொல்லி உன்னால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து உன் குடும்பத்தின் மீது அக்கறையாகவும் உன் மீது அக்கறையாகவும் உன்னுடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் தவறாமல் செய்து வாழ்க்கையை நல்ல விதத்தில் வாழ்ந்து வா. என் அருள் ஆசீர்வாதத்தோடு நீ வளமாக நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நிச்சயம் பெறுவாய். நம்பிக்கைதான் வாழ்க்கை. என் பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எப்போதும் இருக்கும். நான் எப்போதும் உன்னை ஒரு பாதுகாப்பு வளையம் இட்டு அதற்குள் வைத்து கண்ணின் இமை போல இருந்து காப்பேன் என்பதை மறவாதே. இனிமே எந்த விஷயத்துக்கும் விரக்தி அடையாதே. உன்னிடம் உள்ளவற்றை திருப்தியாக வைத்துக்கொண்டு நிம்மதியாக வாழி என் குழந்தையே. உன் வாழ்க்கை இன்று தொடங்கி பலமான பாதையில் பயணப்படும். என் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். இது போன்ற பாபாவின் அற்புதமான அருள் உரைகளை கேட்பதற்கு நம்ம சேனல் சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரியான நிறைய பதிவுகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. அதோட உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி.